வணக்கம். நீங்க ஒரு மேலாளரா இருந்தா உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சரியா வழிநடத்துறது எவ்ளோ பெரிய சவால்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாம உங்க டீம்ல இருக்கிற விதவிதமான ஊழியர்களை எப்படி திறமையா கையாண்டு ஒரு சூப்பரான உயர் செயல்திறன் கொண்ட டீமை உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா எல்லாரும் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, டீம்ல எல்லாரையும் ஒரே மாதிரி சமமா நடத்துங்க அப்படின்னு தான். ஆனா அது நிஜமாவே ஒரு நல்ல வழியா? ஒருவேளை நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பே அதுவா இருந்தா என்ன செய்வீங்க? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. உங்க டீம் மெம்பர்ஸ ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வழிநடத்த ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாவை இப்போ பார்க்கலாம். இதுக்கு பேரு செயல்திறன் கட்டமைப்பு. இத வச்சு உங்க டீம்ல யார் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க ரொம்ப தெளிவா அடையாளம் கண்டுக்கலாம். இந்த கட்டமைப்புக்கு ரெண்டு முக்கியமான அளவுகோல்கள் தான். ஒன்னு திறன், அதாவது ஒரு வேலைய செய்யறதுக்கான திறமை, அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்கறாங்கங்கிறது. ரெண்டாவது அர்ப்பணிப்பு, இது அவங்களோட மனப்பான்மை, அவங்க எப்படி அந்த வேலைய செய்யறாங்க அப்படிங்கறத பத்தினது. இப்போ இந்த திறன் அர்ப்பணிப்பு ரெண்டும் சேரும்போது 4 வகையான ஊழியர்கள் நம்ம டீம்ல உருவாகுறாங்க. முதல்ல திறமையும் அதிகம் அர்ப்பணிப்பும் அதிகம் இருக்கிற ஏ பிளேயர்ஸ். இவங்க தான் நம்ம டீமோட சூப்பர் ஹீரோஸ். அடுத்து அர்ப்பணிப்பு நிறையா இருக்கும் ஆனா திறன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற பி அர்ப்பணிப்பு உள்ளவர்கள். மூணாவதா திறமை சூப்பரா இருக்கும் ஆனா அர்ப்பணிப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற பி திறன் கொண்டவர்கள், அதாவது தனித்துவமானவங்க. கடைசியா திறன் அர்ப்பணிப்பு ரெண்டுமே குறைவா இருக்கிற சி பிளேயர்ஸ். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு டீமை எடுத்துக்கிட்டாலும் அதுல கிட்டத்தட்ட 70% பேர் இந்த நடுவுல இருக்கிற பி பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க டீமோட வெற்றிங்கிற ரகசியமே இந்த 70% பேரை நீங்க எப்படி கையாள்றீங்கன்றதுல தான் இருக்கு. சரி, வாங்க இப்போ ஒவ்வொரு வகையான வீரரையும் எப்படி வழிநடத்துறதுன்னு தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல நம்ம டீமோட டாப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஏ பிளேயர்ஸ பத்தி பார்ப்போம். ஏ பிளேயர்ஸ உங்க டீம்லயே தக்க வச்சுக்கணும்னா ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, அவங்களோட உழைப்ப தொடர்ந்து அங்கீகரிச்சு பாராட்டுங்க. 2, அவங்களுக்கு அடுத்த கட்ட பொறுப்புகளை கொடுத்து ஒரு தலைவரா அவங்கள வளர்த்து விடுங்க. இந்த மேற்கோள் எவ்ளோ ஆழமா இருக்கு பாருங்க. திறமையான ஆட்கள் கூட அங்கீகாரத்துக்காக எவ்ளோ ஏங்குறாங்கன்னு புரியுது இல்லையா? அதனால உங்க சூப்பர் ஹீரோக்களை எப்பவுமே நீங்க சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. இப்போ ஒரு மேலாளரோட மிகப்பெரிய சவாலுக்கு வருவோம். அதாவது திறமை அதிகமா இருக்கும் ஆனா அர்ப்பணிப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற ஊழியர். இவங்க ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க ஆனா டீம் ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கு ஒரு பேர் இருக்கு, தோனி மெத்தட். நம்ம கேப்டன் தோனி ஈகோ அதிகமா இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ் எப்படி கையாண்டாரோ அதே மாதிரி தான். முதல்ல அவங்களோட திறமைய மனசார பாராட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஈகோவை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு சவால் கொடுங்க. அந்த சவாலை நீங்க இப்படித்தான் சொல்லணும். அவங்களோட லட்சியத்தை தூண்டிவிடுற மாதிரி பேசி, அதே நேரத்துல அவங்க கிட்ட இருக்கிற அர்ப்பணிப்பு பிரச்சனையும் நேரடியா சுட்டி காட்டணும். இத மட்டும் நீங்க சரி பண்ணிட்டா உங்க வளர்ச்சிக்கு நான் கேரண்டின்னு சொல்லும்போது அவங்க மாற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து மனசுல தங்கம் ஆனா கையில கொஞ்சம் ஸ்கில் கம்மியா இருக்கிற ஊழியர்கள். இவங்கள எப்படி ஒரு நல்ல பெர்ஃபார்மரா மாத்துறது? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இவங்களுக்கு பயிற்சியும் ஆதரவும் கொடுக்கறது ஒரு டெஸ்ட் மாதிரி. இது அவங்க உண்மையாவே அர்ப்பணிப்போட இருக்காங்களா இல்ல சும்மா வசதிக்காக இருக்காங்களான்னு காட்டி கொடுத்துரும். உண்மையா அர்ப்பணிப்பு இருக்கிறவங்க நீங்க கொடுக்கற வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா வளர்வாங்க. சோ பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். யார் கத்துக்க தயாரா இருக்கிறாங்களோ அவங்க மேல உங்க நேரத்தையும் சக்தியும் முதலீடு பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கொடுக்கறது உங்க பொறுப்பு. இப்போ கொஞ்சம் கடினமான பகுதிக்கு வருவோம். திறனும் இல்ல அர்ப்பணிப்பும் இல்லாம இருக்கிற சி பிளேயர்ஸ். இங்க விதிமுறை ரொம்ப தெளிவா இருக்கணும். 1, 2 தடவை நேர்மையா முயற்சி செஞ்சு பாருங்க. அவங்களுக்கு கோச்சிங் கொடுங்க. அப்படியும் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது தான் சரி. அவங்கள டீம்ல வச்சுக்கிறது அவங்களுக்கும் அநீதி, உங்க டீமுக்கும் அநீதி. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த கட்டமைப்பு வெறும் ஊழியர்களை பத்தினது மட்டும் இல்ல, அது உங்கள பத்தியும் தான். உங்க தலைமை பண்புக்கும் உங்க டீமுக்கும் என்ன தொடர்புன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு அருமையான கருத்து இல்லையா? லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க தலைமை பண்பு தான் உங்க டீமோட குணத்தையே தீர்மானிக்குது. நீங்க எப்படிப்பட்ட தலைவரா இருக்கீங்களோ அப்படிதான் உங்க டீமும் அமையும். இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம ஆரம்பிச்ச கேள்விக்கு இப்ப திரும்ப வருவோம். உண்மையான நியாயம்னா என்ன? எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது கிடையாது. இந்த 4 வகை வீரர்களையும் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா நடத்துறது தான் உண்மையான நியாயம். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது தான் ஒரு தலைவர் செய்யற மிகப்பெரிய அநியாயம்.
இந்த விளக்கத்தோட கடைசில உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க டீம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க தலைமை பண்பு எந்த வகையான வீரர்களை உங்க டீமுக்கு அதிகமா இருக்குது? இதுக்கான பதில்னா நீங்க ஒரு சிறந்த தலைவரா மாறுறதுக்கான அடுத்த படியா இருக்கும்.